Hello friends, வணக்கம் and welcome back to Samayal Food Court. இன்னைக்கு நம்ம Samayal Food Court சேனல்ல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த சம்மர் சீசன்ல நமக்கு ரொம்பவே தொல்லையும் எரிச்சலையும் தரக்கூடியது இந்த வேர்க்குரு. பிரிக்லி ஹீட் எனப்படும் இந்த வேர்க்குருவை வீட்டில் இருக்க சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சுட்டு எப்படி போக்கலான்றது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்மர் சீசனில் நமக்கு ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அதிகமான வேர்வை வெளியில் வரும். வியர்வை அதிகமாக வெளியில் வர்றதுனால நமக்கு வியர்வை நாளங்கள் எல்லாமே அடைக்கப்படும். இதனால் நமக்கு சிறு சிறு கொப்பளங்களாக வரும். அதை தான் நம்ம வேர்க்குருன்னு சொல்கிறோம். இந்த வேர்க்குரு நம்ம சருமத்தில் அதிக எரிச்சலையும் வீக்கத்தையும் உண்டாக்கும். இதுபோல ஈரப்பதம் உள்ள வெப்பத்தினால் ஏற்படும் வேர்க்குருவுக்கு மிக சிறந்த வீட்டு மருத்துவமாக இருப்பது ஒரே ஒரு பொருள் தான் இந்த ஐஸ் கியூப். இந்த ஐஸ் கியூப் குத்தும் உணர்வு இருக்கும் வரை, வீக்கத்தை வற்ற செய்யும் வரை வேர்க்குரு உள்ள சருமத்தின் மீது இந்த ஐஸ் கியூபை மேலே லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இது போல் நீங்கள் தேய்க்கும் போது வேர்க்குரு எல்லாம் சீக்கிரமாக மறைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, வேர்க்குருனால் வரக்கூடிய எரிச்சலையும் வீக்கத்தையும் கூட இந்த ஐஸ் கியூப் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சந்தன பவுடர். இந்த சந்தன பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் போல் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு எங்கே வேர்க்குரு இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour நல்லா ட்ரை ஆக்கிடுங்க. நல்லா ட்ரை ஆன பிறகு குளிர்ந்த நீரில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வேர்க்குரு எல்லாம் மறைஞ்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முல்தானி மெட்டி. ஃபுல்லர் எர்த் எனப்படும் இந்த முல்தானி மெட்டியில் எக்கச்சக்கமான ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேர்க்குருக்கு இது சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. 2 டேபிள் ஸ்பூன் முல்தானி மெட்டியோட 2 டீஸ்பூன் பன்னீர் சேர்த்து நல்லா குழைய மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் மாதிரி வந்த பிறகு அது எங்கே வேர்க்குரு இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிவிடுங்க. 1 hour அப்படியே விட்டுட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இது போல் நீங்கள் செய்து வரும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வேர்க்குரு எல்லாம் மறைஞ்சிரும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான டிப் தான், வேப்ப மர இலைகள். இந்த வேப்ப இலைகளை எடுத்து நல்லா பேஸ்ட் போல் தண்ணி விட்டு அரைச்சிடுங்க. அந்த அரைச்ச பேஸ்ட்டை எங்கே வேர்க்குரு இருக்கோ அங்கே நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. 2 மணி நேரம் அப்படியே ட்ரை ஆக்கி விட்டுடுங்க. ட்ரை ஆன பிறகு நல்லா நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. வேப்ப இலையில் இருக்கிற இயற்கையான கிருமி நாசினி வேர்க்குரு தோன்ற காரணமாக இருந்த கிருமிகளை அழித்து சருமத்திற்கு உடனடி நிவாரணத்தை அளிக்கிறது. மேலும் வேறு ஒரு சரும நோய் வராமலும் இந்த வேப்ப இலை பயன்படுகிறது. இது போல் வீட்டில் இருக்க சிம்பிளான பொருளை வச்சுட்டு இந்த சம்மர் டைமில் வரக்கூடிய இந்த வேர்க்குரு பிரச்சனைக்கு ரொம்பவே ஈஸியான டிப்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.